ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே இருக்கிற பல மனிதர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஏமாந்ததுனால தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். எங்கேயோ இருக்க வேண்டியவங்க, எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ வேண்டியவங்க, சிலர் ஏமாற்றப்பட்டு வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் போன பலரை என்னுடைய ஊழியத்திலே பார்த்திருக்கிறேன். இந்த ஏமாற்றுகிற மனுஷனை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஒரு மனுஷனை ஒருத்தன் ஏமாத்துறது எவ்வளோ தூரம் ஏமாற்றுவான், கொஞ்ச நாள் ஏமாற்றுவாங்க, அதுக்கப்புறம் ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் நினைக்க முடியாது. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போகிற வரைக்கும், அதான் நான் சொன்னேனே, சாகிற வரைக்குமே ஒரு மனுஷன் உங்களை ஏமாற்றுவான். ஐயோ, இவனை நம்ம ஏமாத்திட்டோம், இவன் நஷ்டமாயிட்டான், இனி இவனை விட்டுருவோம், ஏற்கனவே 10,000 ரூபாய் ஏமாத்திட்டோம், இனி விட்டுருவோம், அவன் பொழைச்சிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற இந்த உலகம் அல்ல. சில மனிதர்கள் முடிகிற வரைக்கும், நம்மளை முடிக்கிற வரைக்குமே இந்த உலகம் நம்மளை ஏமாற்றும். அதனால ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஏமாறாமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதைத்தான் நான் இதற்கு ஆதாரணமான ஒரு வசனத்தை ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். நீங்கள் புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருந்தாலும் நீங்கள் பாம்புகளைப் போல வினாவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இந்த செய்திக்கு ஆதாரமான ஒரு வசனமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம தியானித்தோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஏமாறுறது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. நம்ம ஞானமாய் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார்.